உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை என்று பராவ வருடம் தமிழ் புத்தாண்டு நடைபெறுகிறது. காலச்சக்கரத்தின் 4வது ராசியான சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி என்பவர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரய குருவாக சஞ்சாரம் செய்தது. இப்பொழுது ஜூன் 1 உங்கள் ராசிக்குள்ளேயே இடம்பெற்று ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. அக்டோபர் 31 அதிசாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் இடம்பெறுகிறது. அது வரக்கூடிய டிசம்பர் மாதம் 12 வரை அங்கு நேர்கதியில் இருந்து 12 வக்ரம் பெற்று 2027 ஜனவரி 24 வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்குள்ளே வருகிறது. அப்போ உங்களுக்கு அந்த அக்டோபர் அதாவது 31 டிசம்பர் 12 வரைக்கும் நல்ல காலம், அது குருபலம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த நேரம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாங்க ஒரு பொது விதி. சரி, இது குருவுடைய நிலை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7, 8ஆம் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது மீனத்தில் 9ஆம் இடத்தில் இடம்பெறுது. இடம்பெற்றுச்சு. அதாவது ஏற்கனவே மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம். ராகு எது பயிற்சி வரக்கூடிய டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருகிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி. அப்போ இந்த 4 கிரக பயிற்சியினுடைய நிலைகளை வைத்து இந்த கடகராசிக்கு பலன்களை பார்க்கும்போது பொதுவாக பாருங்கள், குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகலாம். ஏன்னா ஜென்ம குருவாயிடுச்சா, ஆமாம் 8ஆம் அதிபதி 9ல் போயிடுச்சா, அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பின்னடைவான நிலை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆன்மீக பயணம் தெய்வ ஸ்தலங்களுக்கு அதாவது யாத்திரைகள் செல்ல வாய்ப்புகள் அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி போயிடுது, ஜென்ம குருவாக வருது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் வரும், தெய்வ அருள் கிடைக்கும். ஐப்பசி மாதம் முதல் தை மாதத்திற்குள் அதாவது திருமணம் நடைபெறக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வைகாசி மாதம் முதல் ஐப்பசிக்குள் ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தடைபட்டிருந்தவங்களுக்கு அது புதுமண தம்பதிகளுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உடல்நிலை இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அகன்று ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ செலவு கொஞ்சம் குறையலாம். இதுவரை அதாவது கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் சந்தோஷம்தான். கடன் பெற்று வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். கடன் வாங்காமல் எதுவுமே வேண்டான்னு இருந்தாலும் இருந்துக்கலாம். வாங்கித்தான் ஆகணும், தேவை அப்படின்னா வாகனங்கள் வீடு இதெல்லாம் கடன் பெற்று தான் வாங்கணும். எப்படியும் கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும். ஏன்னா கேது உங்கள் ராசியில் அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி வருது. குருவும் அங்கேயே அதாவது ஜென்ம குருவாக இருக்குது. அப்போ குருவும் கேதும் சேர்ந்துட்டாலே புது கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடனாலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் கடன் பட்டு எதையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் தகுதி தகுந்த மாதிரி நீங்கள் கடனை ஏற்படுத்திக்கலாம். தொழில் வேலை வாய்ப்பிற்காக புதிய முயற்சிகள் அதாவது இருந்தால் தாமதப்பட்டு பிறகு நடக்கும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நினைவாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் தான் எச்சரிக்கையாக அதாவது சுய புத்தியோடு ஞாபக சக்தியை உருவாக்கிக்கணும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடி வரலாம். உத்தியோகம் தனியார் வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு, தனியார் வேலை வாய்ப்பு இருப்பவங்களுக்கு அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னாக்கா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து வழிபடுவதும், திங்கக்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வதும், அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு 7லிருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு ராகுகால நேரம். அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கலாம். தை மாதம் உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம். மொத்தத்தில் 65% இந்த கடகராசிக்காரர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்று கூறி, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நாள் அறிய வேண்டும், அதற்கு ஏறானை காவலியுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும்,
சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.